சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட 3 பொருட்கள் நாட்டில் நடக்கப் போகும் முக்கிய திருப்பங்கள். அரசியலை கணித்துள்ள ஆன்மீகம். சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது என்பதால் இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் சமீபத்தில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருட்கள் மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மிக பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டிதான் இக்கோவிலின் தனி சிறப்பே. பக்தர்களின் கனவில் சென்று சுப்பிரமணிய சுவாமி கூறும் பொருட்களை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவது பல 100 ஆண்டுகளாக இந்த கோவிலில் பின்பற்றப்படும் வழக்கமாக இருந்து வருகிறது. அடுத்த பக்தரின் கனவில் வேறு பொருட்கள் வரும் வரை முந்தைய பொருள் பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். இப்படி வைக்கப்படும் பொருளுக்கு கால அளவு என்பது கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்கப் போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இதற்கு முந்தைய காலங்களில் தண்ணீரை வைத்து வழிபட்ட போது சுனாமி ஏற்பட்டது. துப்பாக்கியை வைத்து வழிபட்ட போது கார்கில் போர் நடைபெற்றது. இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியை சேர்ந்த ராம்குமார் என்னும் பக்தரின் கனவில் வந்த உத்தரவின் அடிப்படையில் சமீபத்தில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்பில், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இவை எதை உணர்த்துகின்றன, இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்ற ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரித்துள்ளது. இது குறித்து சிவாச்சாரியர்களிடம் கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கும்படி சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானவை. இதனால் நாட்டில் சுப நிகழ்வுகள் அதிகம் நடைபெறும், நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல அருகம்பில்லும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுடன் தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீரும், வேண்டுதல்களும் நிறைவேறும். அதே போல வெற்றிலை பாக்கு என்பது மங்களகரமான பொருளாகும். எலுமிச்சம் பழத்தை ஆன்மீகத்தின் தெய்வீக பழம் என்பார்கள். அந்த வகையில் இப்போது உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களுமே தெய்வங்களுக்கு படைத்து வழிபட ஏற்றதாக உள்ளது. குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சப்பழம் மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சையில் தீபம் ஏற்றுவதும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. துர்கை, காலபைரவர், காளி போன்ற உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழத்தை படைத்து வழிபடும் வழக்கம் இன்றளவிலும் இருக்கிறது. இது தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கும் தன்மை கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த 5 பொருட்களுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுடன் தொடர்புடையது என்பதால் ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.